Acts chapter 25 verse 1 to 27. அப்போஸ்தலர் நடபடிகள் 25 1 முதல் 27 வசனம் வரை. போலியாக்ஸ் என்பவன் நாட்டிற்கு அதிபதியாக வந்து 3 நாளுக்கு பின் செரியாவிலிருந்து எருசலேமுக்கு போனான். Now when Festus way and come into this province, after that day 3 days he ascended from the Caesarea to the Jerusalem. வசனம் 2. அப்பொழுது பிரதான ஆசிரியனும் யூதரிலே முதன்மையானவர்களும் அவனிடத்திலே வந்து பவுலுக்கு விரோதம் பண்ணி, then the high priest and the chief of the Jews informed him against Paul and besought him. வசனம் 3. அவனை வெளியிலே கொன்று போடும்படி சர்பானையான யோசனை உள்ளவர்களாய் தங்கள் மேலே தயவு செய்து அவனை எருசலேமுக்கு அழைத்து பிக்க வேண்டுமென்று வேண்டிக் கொண்டார்கள். And desired favored against him that evil and sent for him and Jerusalem laying with in the way to the kill him. வசனம் 4. அதற்கு போஸ்த் பிரதியுத்தரமாக, பவுலை சிரியாவிலே காவல் பண்ணியிருந்தது, நானும் சீக்கிரமாய் அங்கே போகிறேன். But an Festus answered and the Paul and Solon be and keep it at the Caesarea, and that he himself will depart shortly thither. வசனம் 5. ஆகையால் உங்களில் திறமுள்ளவர்கள் கூட வந்து அந்த மனுஷரிடத்திலே குற்றம் ஏதாகிலும் உண்டானால் அந்த குற்றத்தை அவன் மேலே சாட்டட்டும் என்றான். Let them and therefore say, he which and among you have the able go down with me and causes this man if there be any wickedness in him. வசனம் 6. அவன் அவர்களிடத்திலே ஏறக்குறைய 10 நாள் சஞ்சரித்து பின்பு செசேரியாவுக்கு போய் மறுநாளிலே நியாயாசனத்திலே உட்கார்ந்து பவுலை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். And when he heard and among them and more and then 10 days he went down into the Caesarea, and the next day thing and the judgment set commandments for to be and forgot. வசனம் 7. அவன் வந்தபோது எருசலேமில் இருந்து வந்த யூதர்கள் அவனை சூழ்ந்து நின்று தங்களால் நிரூபிக்கக்கூடாத அநேகம் கொடிய குற்றங்களை அவன் மேலே சாட்டினார்கள். And when he was and come, the Jews which come down and from and Jerusalem stood around about and laid many and grievous complaints against Paul, and which they cloud not and prayed. வசனம் 8. அதற்கு அவன் உத்தரவாக, நான் யூதருடைய வேத பிரமாணத்திற்காகிலும் தேவாலயத்துக்காகிலும் ராயருக்காகிலும் விரோதமாக ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று சொன்னான். I will he answer for himself and answer against the laws of the Jews and answer against the temple near and hate against the Caesarea. Have I the offended any things and that all. அதன் முன்பது அப்பொழுது போஸ்து யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை நோக்கி, நீ எருசலேமுக்கு போய் அவளிடத்திலே இந்த காரியங்கள் குறித்து எனக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதிய என்றான். But an person are willing to do the Jews a
pleasure, answered Paul and said, and I will go up to the Jerusalem and be judged of these things before me. வசனம் 10. அதற்கு பவுல், நான் ராயனுடைய நியாயஸ்தானத்திற்கும் முன்பாக நிற்கிறேன். அதற்கு முன்பாக நான் நியாயம் விசாரிக்கப்பட வேண்டியது யூதர்களுக்கு நான் அறியா ஒன்றும் செய்யவில்லை, அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை, அதை நீர் நன்றாய் அறிந்திருக்கிறீர். Then said and Paul, I stand that Caesar's judgment set where I hover to be and judge to these Jews how that I do no work as though and very work canvas. வசனம் 11. நான் அநியாயம் செய்ய மரணத்திற்கு பாத்திரன்று ஏதாகல் நடப்பித்தது உண்டானால் நான் சாகாதபடிக்கு மனுஷ கேட்க மாட்டேன். இவர்கள் என் மேலே சாட்டுகிற குற்றங்கள் ஒன்றிலும் அபத்தமானால் அவர்களுக்கு தயவு பண்ணும் பொருட்டு ஒருவனும் என்னை அவருக்கு ஒப்பு கொடுக்கலாகாது. ராயனுக்கு அபயம் விடுகிறேன் என்றான். For if I be an offender and have the commandment in things and worthy of the death, I refuse not to did, but if and fear be no need of these things, whereof these possess me known man and any deliver me unto them, I appear unto Caesar. வசனம் 12. அப்பொழுது பெஸ்து தன் ஆலோசனைக்காரருடனே ஆலோசித்து, நீ ராயனுக்கு அபயம் விட்டாயே, ராயனிடத்திற்கு போக கடவன் என்றும் உத்தரவு சொன்னான். Then first Jews, when he had heard and conferred with this council, answered haste, though an appear unto the Caesar Sultan, though go. வசனம் 13. சில நாள் சென்ற பின்பு அகிரீபா ராஜாவும் பெர்னிக்கோபோலும் பெஸ்துவை கண்டு கொள்ளும்படி சிசேரியாவுக்கு வந்தார்கள். And after 3 days king and Agrippa and the Brigantia come unto the coast and show the Festus. வசனம் 14. அவர்கள் அங்கே அநேக நாள்கள் சஞ்சரித்து இருக்கையில் பெஸ்து பவுலின் சங்கதியை ராஜாவுக்கு விவரித்து, பெலிஸ்திக்கு காவலில் வைத்து போன ஒரு மனுஷனின் இருக்கிறான். And when they hadn't been and there many days, Festus declared and Paul's cause unto the king, saying, there is a Christian man left in the bands by the flocks. வசனம் 15. நான் எருசலேமிலே இருந்தபோதும் பிரதான ஆசாரியர்களும் யூதருடைய முப்பொருளும் அவனை குறித்து என்னிடத்திலே பிரதி பண்ணி அவனுக்கு விரோதமாக தீர்ப்பு செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்கள். About whom when I was at the Jerusalem, the chief priest and this elder of the Jews informed me, desiring to have the judgment against him. வசனம் 16. அவர்களுக்கு நான் பிரதியுத்தரமாக குற்றம் சாட்டப்பட்ட மனுஷன் குற்றம் சாட்டினவர்களுக்கு முகமாய் நின்று சாட்டின குற்றத்திற்கு தனக்காக எதிர்த்தரவு சொல்ல அவனுக்கு இடம் கொடுக்காததற்கு முன்னே குற்றம் சாட்டினவர்கள் பட்சமாய் அவனை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிறதற்கு ரோமருக்கு வழக்கமல்ல என்றான். To whom I answered, it is not the manner of the Romans to deliver any man to die
before that, and he which is an accursed have these curse serious force to force and face to face, and have the license to answer for himself and conquering this crime laid against him. வசனம் 17. ஆகையால் அவர்கள் இங்கே கூடி வந்தபோதோ நான் எவ்வளவு தாமதம் பண்ணாமலும் மறுநாளிலே நியாயாதிபதிகள் உட்கார்ந்து அந்த மனுஷனை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். Therefore when they were and come hither without any delay, and the morrow I set and the judgment seat and the commandments the man should be and forget for. அதனம் 18. அப்பொழுது குற்றம் சாட்டினவர்கள் வந்து நின்று நான் நினைத்திருந்த குற்றங்களின் ஒன்றையும் அவன் மேலே சுமத்தாமல், against whom when he the accusations stood up they forgot no knee accusation after such and things as the supposed. வசனம் 19. தங்களுடைய மார்க்கத்தை குறித்தும் மறுத்து போன இயேசு என்னும் ஒருவனை உயிர்த்தெழுந்து இருக்கிறார் என்றும் பவுல் சத்தியத்தை குறித்தும் சில தர்க்கம் விஷயங்களையும் அவன் பேரிலே விரோதமாய் சொன்னார்கள். But had an creation questions against him of their own suppression, and of the Jesus which and was and dead, whom Paul and suffered to be and live. வசனம் 20. அப்படிப்பட்ட தர்க்கம் விஷயங்களை குறித்து எனக்கு சந்தேகம் இருந்தபடியினால் நீர் எருசலேமுக்கு போய் அங்கேயே அவைகளை குறித்து நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதியா என்று கேட்டான். And because I debated at the such and manner of the questions, I asked him, and whither he will go to Jerusalem, and there be judge of these matters. வசனம் 21. அதற்கு பவுல், நான் ராயனுக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்படும்படிக்கு நிறுத்தி வைக்கப்பட வேண்டுமென்றும் வைக்கப்பட வேண்டும்படிக்கும் நிறுத்தி வைக்கப்பட வேண்டுமென்றும் அபயமிட்டபோது நான் அவனை ராயனிடத்திற்கு அனுப்பும் அளவும் காவல் பண்ணும்படி கட்டளையிட்டேன் என்று என்றும். But when Paul had an appointed to be received unto the hearing of the against, I commanded him to be keep it till I might send him to the accuser. வசனம் 22. அப்பொழுது கிரேகிய பெஸ்துவை நோக்கி, இந்த மனுஷன் சொல்லுகிறதை நானும் கேட்டு மனதாய் இருக்கிறேன் என்றான். அதற்கு அவன், நாளைக்கு நீர் கேட்கலாம் என்றான். Then Agrippa said unto Festus, I will also hear the man myself tomorrow, said he, thou shalt hear him. வசனம் 23. மறுநாளிலே அகிரியாப்பும் பொர்னியோலும் மிகுந்த ஆடம்பரத்துடனே வந்து
சேனாதிபதிகளுடனும் பட்டணத்திற்கு பிரதான மனுஷருடனும் கூட நியாயாசனத்திலே பிரவேசித்தார்கள். உடனே பெஸ்துவுடனே கட்டளையின்படியே பவுலும் கொண்டு வரப்பட்டான். And the tomorrow when Agrippa was come and Bernice with a great and pomp and was entered into the place of the hearing with the chief captains and the principal man of the city for the first commandments, Paul was the forget truth. வசனம் 24. அப்பொழுது பெஸ்து, அகிரிப்பா ராஜாவே, எங்களுடனே கூட இவ்விடத்திலே வந்திருக்கிறவர்களும் நீங்கள் காண்கிற இந்த மனுஷனை குறித்து யூத ஜனங்கள் எல்லோரும் எருசலேமிலும் இவ்விடத்திலும் என்னை வருத்தி கேட்டுக்கொண்டு இவன் இனி உயிரோடு இருக்கிறது தகாது என்றும் சொல்லி கூக்குரலிட்டார்கள். And Festus said, and King Agrippa and all men and which are the here present with you, and ye see this man Abban, whom all the multitude of the Jews have dealt with me both at the Jerusalem and also here, and caring that he forgot not to live any longer. வசனம் 25. இவன் மரணத்துக்கும் பாத்திரன் என்றும் சொல்லவில்லை என்றும் நான் அறிந்து கொண்டனாலும் இவன்தானே ராயனுக்கு அபயமிட்டபடி நானும் இவனிடத்தில் இவனை அனுப்பும்படி தீர்மானம் பண்ணினான். But when I found that and he had and commandments nothing worthy of the death, and that he himself hate an appealer to the again Augustus, I have determined to send him. வசனம் 26. இவனை குறித்து ஆண்டவனுக்கும் எழுதுகிறதற்கு நிச்சயப்பட்ட காரியம் என்றும் எனக்கு விளங்கவில்லை. காவல் பண்ணப்பட்ட ஒருவன் செய்த குற்றங்களை எடுத்து காட்டாமல் அனுப்புகிறது புத்தீனமான காரியம் என்றும் எனக்கு தோன்றுகிறபடினால், after whom I have the no creation things and to write unto me, Lord, wherefore I have the forgot him before you, and specially before the whole King Agrippa, that after examination had I have the some word to write. வசனம் 20. இவனை விசாரித்து கேட்ட பின்பு எழுதத்தக்க விஷயம் ஏதாகிலும் உனக்கு விளங்கும்படி இவனை உனக்கு முன்பாக விஷயமாய் அகிரிப்பா ராஜாவை உமக்கு முன்பாகவும் கொண்டு வந்தேன் என்றான். For it seemed to me unreasonable to send prisoner and not an victor to signify the crimes laid against him.